விமான நிலையத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பறவைகள் மேலாண்மை மற்றும் வன சட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு வனத்துறை, சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாறு மையம், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், கால்நடை மருத்துவ மையம், கோவை மாநகராட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இணைந்து பயிற்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டம் ஜனவரி 6ஆம் தேதியன்று நடைபெற்றது. இந்த பயிற்சி நிகழ்ச்சிக்கு கோவை விமான நிலைய இயக்குநர் முகமது ஆரிஃப் தலைமை வகித்தார். விமான நிலையங்களில் பறவைகள் நடமாட்டம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் விமான பாதுகாப்பில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்தும் அவற்றை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது குறித்தும் விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. பறவைகளின் வாழ்விடம், அவற்றின் இயற்கை செயல்பாடுகள், விமான நிலைய சுற்றுப்புற சூழலில் பறவைகள் அதிகரிப்பதற்கான காரணங்கள், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் உள்ளிட்ட தலைப்புகளில் நிபுணர்கள் பயிற்சி அளித்தனர். விமான நிலையங்களில் பறவைகள் மோதல் சம்பவங்களை தவிர்ப்பதற்கான நடைமுறை வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் மாரிச்செல்வன் பேசுகையில், விமான நிலைய சுற்றுப்புற பகுதிகளில் கோழி கழிவுகள் மற்றும் உயிரியல் கழிவுகள் கொட்டப்படுவதால் அவற்றை உட்கொள்ள பருந்து உள்ளிட்ட பெரிய பறவைகள் அதிக அளவில் வருவதாக குறிப்பிட்டார். இதன் காரணமாக விமான விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதால் விமான நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் சுகாதார சீர்கேடு ஏற்படாத வகையில் தொடர்ந்து துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் மத்திய வன பாதுகாவலர் மற்றும் பயிற்சி மைய அதிகாரி டாக்டர் வித்யாசாகர், சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாறு மையத்தின் முதன்மை விஞ்ஞானியும் இயற்கை கல்வி திட்ட தலைவருமான டாக்டர் பிரமோத், கோவை சமூக கல்வி மற்றும் விலங்கு மீட்பாளர் டாக்டர் வினி ஆர் பீட்டர், தமிழ்நாடு வனத்துறை அதிகாரி மனோஜ், கோவை முன்னாள் கால்நடை பராமரிப்புத்துறை கூடுதல் இயக்குநர் மனோகரன், விமான நிலைய இணை பொது மேலாளர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டனர். விமான நிலைய பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு ஆகியவை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதே இந்த பயிற்சி நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இத்தகைய பயிற்சிகள் விமான நிலையங்களில் பாதுகாப்பு நிலையை மேம்படுத்துவதோடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் துணையாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.